ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் மஷ்ரூமை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் மஷ்ரூம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம பெப்பரும் போடுவோம், மிளகாத்தூளும் போடுவோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நான் பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் வந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா வாசமாக. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட. அப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப பொடியாக கட் பண்ணல, ஏன்னா மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சுண்டும் வெந்ததுக்கப்புறம். ஸோ கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேயே தண்ணி வரும். ஸோ வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள், இது வீட்டிலேயே அரைச்சது, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக மஷ்ரூம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லா சுருண்டு வரும் இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணாமல் அதுவே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி வேணும். ஸோ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், டடான், சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்காக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட போகிறேன். ஒயிட் ரைஸ் போட்டுட்டு மஷ்ரூம் கிரேவி போட்டுக்க போகிறேன். அங்கே பாருங்கள், எவ்வளோ செம டெம்டிங்காக இருக்குல்ல கலரை பார்க்குறதுக்கே. பெப்பர் போட, அதுவும் கடைசியாக இறக்கும்போது போடணும், அப்போ தான் இந்த மாதிரி இருக்கும் கலரு. பிசைஞ்சு சாப்பிட்டா அடடா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாய், ட்ரை பண்ணி பாருங்கள்.